தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அரபிக்கடல் பகுதி பாத்தீங்கன்னா நேற்று 20ஆம் தேதி அக்டோபர் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 மணி அளவில் அது அதே இன்டென்சிட்டி, தட் இஸ் அதே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நிலவுகிறது. மேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வாய்ப்பு உள்ளது. இது அரபிக்கடல் பகுதியில் இருக்கின்ற அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை குறித்த அப்டேட். மேடம், இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 24ஆம் தேதி வலுப்பெறும் சொல்லிருக்கீங்க. அப்ப அந்த சென்னை சுற்றியுள்ள பகுதிகளில் அதி கனமழை இருக்கக்கூடுமா? 21, 22ஆம் தேதிக்கு மாத்திரம் நம்ம அதி கனமழை எச்சரிக்கை தந்திருக்கிறோம். டீப் டிப்ரெஷன் ஆகும் பொழுது திரும்பவும் இந்த மேப்ஸ் எல்லாம் we will update. சென்னையில இருந்து எவ்வளவு தூரத்துல சென்னையில இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கு? ஒரு 400 கிலோமீட்டர் தொலைவில அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. சென்னையில இருந்து இன்னைக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்ட மாவட்டங்கள் எவ்வளவு மழை? ரெட் அலர்ட் ராமநாதபுரம் ரெட் அலர்ட் கொடுத்திருக்கோம். அதுல இன்னைக்கு 17 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாயிருக்கு. அதிகபட்சம் 17 சென்டிமீட்டர். பாம்பன்ல 15 சென்டிமீட்டர், மண்டபத்துல 14 சென்டிமீட்டர். இன்று காலை 8:30 மணி அளவோடு முடிஞ்சது. இன்றைக்கும் அதிகன மழை எதிர்பார்க்கிறோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 6 சென்டிமீட்டர், மேடவாக்கத்துல தான் 10 சென்டிமீட்டர் பதிவா இருந்தது. இப்ப நீங்க அரபிக்கடலையே டிப்ரெஷன் இதுவும் மேலடுக்கு சுழற்சியும் இருக்கு, பிளஸ் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் இருக்கு, ரெண்டும் இருக்கு. அதாவது முதல்ல மேலடுக்குகளில் இருக்கின்ற மேலடுக்குகள் இருக்கின்ற சுழற்சி தான் சாதகமான சூழல் நிலவும் பொழுது அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும். ஆனா எப்பவுமே இந்த சீசன் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பகுதியில இந்த காற்றழுத்த சுழற்சி இருந்துட்டு தான் இருக்கும். சைக்ளோனிக் சர்க்குலேஷன் சொல்லுவோம். அந்த சுழற்சி இங்க இருந்துட்டே இருக்கும். பர்டிகுலரா அக்டோபர் மாதம்னு பாத்தீங்கன்னா இந்த ஈக்வட்டோரியல் ட்ரஃப் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இந்த சுழற்சிகள் இருந்துட்டே தான் இருக்கும். இந்த ரெண்டு வங்கக்கடல்ல 24th அந்த டிப்ரெஷன் டீப் டிப்ரெஷன் புயலா மாறதுக்கான காரணம் 24th அன்னைக்கு தெரியுங்களா? டீப் டிப்ரெஷன் அடுத்த ஸ்டேஜ் புயல் தான். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் 24th. அதாவது நாளைக்கு நமக்கு ஓரளவுக்கு சரியா சொல்ல முடியும். டீப் டிப்ரெஷன் அடுத்த ஸ்டேஜ் நாளைக்கு தான் சொல்ல முடியும். பட் டைல்யூட் ஆகவும் பாசிபிள் இருக்கு. டிப்ரெஷன் ஆன உடனே நம்மளால அத சொல்ல முடியும். டைல்யூட் ஆக பாசிபிள் இருக்குங்களா? அதாவது பல மாடல்ஸ் நம்ம எல்லாமே ஃபோர்சி பண்றது கணினிசார் கணிப்புகள் தான். நியூமரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன் மாடல்ஸ் ஒரு 10 மாடல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாடலும் ஒரு மாதிரி சொல்லும். அதுல ஒரு டைவர்ஜென்ஸ் இருக்கும். அதாவது பரந்த ஒரு ஏரியாவை அது குறிப்பா சொல்லும். ஆனா நம்ம தரவுகளையும் நம்ம பார்க்கணும். எப்படின்னா ஐஎம்டில கோஸ்டல் கடலோர பகுதிகளில் நிறைய அப்சர்வேட்டரிஸ் இருக்கு. அந்த அப்சர்வேட்டரிஸ்ல எல்லாம் நமக்கு காற்றின் அழுத்தம், காற்றின் வேகம், திசை இதெல்லாம் காணிச்சுட்டே வரும். ஸோ இந்த 24 மணி நேரத்துல பிரஷர் டிபார்ச்சர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த பிரஷர் எவ்வளவு குறைவாக இருக்கிறது அப்படின்ற ஒரு தரவு நம்மகிட்ட கிடைச்சா எந்த இடத்தை நோக்கி அந்த ஒரு சிஸ்டம் நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கணிப்பு நம்மளுக்கு கரெக்டா சொல்ல முடியும். நாம அதை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கோம். எந்த இடத்துல அந்த பிரஷர் டிபார்ச்சர் 24 மணி நேரத்திலே இந்த காற்றின் அழுத்தம் எந்த இடம், எந்த திசையில இந்த காற்றின் அழுத்தம் இருப்பதிலேயே குறைவான அளவு எங்க குறையுதுன்னு பார்த்துட்டே இருப்போம். அது நமக்கு ஒரு டிப்ரெஷன் ஆகும்போது கொஞ்சம் சொல்ல முடியும். நல்லா அரபிக்கடல்ல அந்த டிப்ரெஷன் நமக்கு பாதிப்பு புயலா. அதாவது அந்த வாண்டட் டு ஷோ அந்த பிக்சர் சொல்லணும்னு நினைச்சேன். வடக்கிலேயும் சரி தெற்குலேயும் சரி நிறைய சுழற்சிகள் இருந்துட்டே இருக்கு.
2-3 நாளைக்கு முன்னாடி வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்ல ஒரு புயல் இருக்கு. அந்த புயலின் தாக்கத்தினால வங்கக்கடல்ல வந்து அந்த மேக கூட்டம் ஒரு பறந்து விரிந்து இருந்தது. அது ரொம்ப கான்சென்ட்ரேட் ஆகாம இருந்தது. இப்ப அது தனியா ஒரு சிஸ்டமா அது வந்து இந்த மேகக்கூட்ட அமைப்போட அது சேராம கொஞ்சம் விலகி இருக்கு. அரேபியன் சீல நம்ம அரபிக்கடல்ல பார்த்த சிஸ்டமும் வந்து கொஞ்சம் இன்னைக்கு ரொம்ப ஸ்லோவா தானே போயிருக்கு. ஸோ அதுவும் கொஞ்சம் வலுவு இழந்த மாதிரி ஒரு தோற்றம். அப்ப இது வந்து வலுவடைஞ்சிருக்கு. நம்ம வங்கக்கடல்ல பொறுத்திருந்து பார்ப்போம். அது வந்து டிப்ரெஷன் வரைக்கும் இப்ப சொல்லியிருக்கோம். மானிட்டர் 4 கிளவுட் பேச்சஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் பாத்தீங்கன்னா 4 சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ ஒரு 2 இப்ப அரபிக்கடல் வங்கக்கடல் ரெண்டுத்துலயுமே பேரலா ஒரு சிஸ்டம் இருக்கும்போது அதுக்கு ஒரு பேர் இருக்கு, ஃபுஜிவாரா எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஒன்று எது வந்து ஸ்ட்ராங்கா ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்து தான் சொல்லணும். இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி நமக்கு ஒரு 100 ஆண்டு தரவுகள்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபியூஜிவாரா எஃபெக்ட்ல வர்ற சிஸ்டம்ஸ் நிறைய இருக்கு. அதி கனமழை, மிக கனமழை தான் சொன்னீங்க. அதி கனமழைனா எவ்வளவு மழை பெய்யும், எத்தனை சென்டிமீட்டர்? அது மிக கனமழை. கனமழை சொன்னோம்னா 7 சென்டிமீட்டர்ல இருந்து 11 சென்டிமீட்டர் வரைக்கும் கனமழை. 7 சென்டிமீட்டர்ல இருந்து 11 சென்டிமீட்டர் வரைக்கும் கனமழை. ஒரு இடத்துக்குமே இப்ப நுங்கம்பாக்கம், மீனம்பாக்கம் அந்த மாதிரி சொல்ற இடங்கள்ல எல்லாம் மழைமானிகள் இருக்கு. அந்த மழைமானிகள்ல பதிவார மழை கனமழைன்னு எப்ப சொல்வோம் அப்படின்னா 6 சென்டிமீட்டர்ல இருந்து 11 சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகி இருந்தால் அது கனமழை. மிக கனமழை எப்போது அப்படின்னா 12 சென்டிமீட்டர்ல இருந்து 20 சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகும் பொழுது அது மிக கனமழை. இன்றைக்கு எப்படி ராமநாதபுரம்ல தங்கச்சி மடம்ல 17 சென்டிமீட்டர் வந்து மிக கனமழை அந்த கேட்டகரியில நமக்கு வருது. அதி கனமழை எப்படின்னா பாயிண்ட் லொகேஷன்ஸ் தான். ஒரு இடத்துலயும் மழைமானிகள் தருகின்ற தரவுகளை வைத்து 21 சென்டிமீட்டருக்கு மேல் இருந்தால் அது அதிகன மழை என்று கேட்டகரைஸ் பண்றோம். வங்கக்கடல்ல இப்போதைக்கு நம்ம சொல்றது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இருக்கு. ஸோ அந்த சுழற்சி அங்கேயும் இருக்கு. அது ஒரு ட்ரஃப் மாதிரி உங்களுக்கு ஆக்ட் பண்ணும். அரேபியன் சி, அப்புறம் இந்த சிஸ்டம் பிளஸ் சவுத் அந்தமான் சீல இருக்கிற அந்த சுழற்சி, இந்த மூன்றுமே அந்த காற்றின் திசை மாறும். அதாவது ஈஸ்ட், இந்த சைட் வெஸ்டர்ன் காற்றின் திசை மாறும் பொழுது அந்த பகுதிகளிலே மேகக்கூட்ட அமைப்பு நல்ல ஒரு டெவலப் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. வங்கக்கடல் பகுதியில் நிலவிக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியில் நகர்ச்சி வேகம் ஒரே இடத்துல நிலை கொண்டிருக்கா இல்ல நகர்ந்துதான் இருக்கா? என்ன மாதிரி? அதாவது வழக்கமா வந்து ஒரு சிஸ்டம்னு எடுத்தாலே ஒரு 10 to 15 கிலோமீட்டர் பெர் அவர், ஒரு மணி நேரத்துக்கு 10 to 15 கிலோமீட்டர் மணி வேகத்துல அது மூவ் ஆகும். அது அப்படியே டைம் கரெக்டா அப்படி மூவ் ஆகாது. மேலடுக்குகள்ல நிறைய மாற்றங்கள் இருக்க சான்ஸ் இருக்கு. நமக்கு வந்து கடல் மேல நமக்கு அப்சர்வேஷன்ஸ் கம்மி, சேட்டலைட் பேஸ்டு அப்சர்வேஷன் இருக்கு. அப்புறம் ஓஷன் ஸ்கேட் அப்படின்ற அந்த ஸ்கேட்ரோமீட்டர் வின்ஸ் இதெல்லாம் வச்சுதான் நமக்கு ஓரளவுக்கு அந்த தரவுகள் கிடைக்கின்றன. ஸோ மேலடுக்குகள்ல எந்த ஒரு பாதிப்புனால அது ஒரே இடத்துல நிக்குது இல்ல ஏன் ஃபாஸ்டா மூவ் ஆயிடுது அப்படின்றது வந்து நம்ம அப்படியே டெக்ஸ்ட் புக் ப்ரிசிஷனோட நடக்கிறது கிடையாது. இல்ல மேடம், இப்ப கரையை நோக்கி நகர்ந்து வந்துகிட்டு இருக்கா, நீங்க முன்னாடி நிலை கொண்டிருக்கீங்க, நாளைக்கு அப்படிதான் இருக்குன்றீங்க. அதாவது 8:30 AM இன்று காலை அது வெல்மார்க் லோ பிரஷர் ஏரியா. இப்போ கொஞ்சம் மூவ் ஆயிருக்கும். ஸோ அப்போ 12 UTC, அதாவது 5:30 மணி வாக்குல அது எந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட்ல இருக்குன்னு நாங்க பார்த்துட்டு தான் இருப்போம். ஸோ ஒரு மணி நேரமும் நமக்கு அந்த சேட்டலைட் பேஸ்ட் ஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த
மேகக்கூட்ட அமைப்போட மையப்பகுதி எந்த லாட்டிடியூட் லாஞ்சிடியூட்ல வருதுன்றது நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். மேடம் இல்ல கிளவுட் பர்ஸ்ட்னு சொல்றாங்க, இதை நம்மளால கணிக்க முடியாது இல்ல மேடம்? இந்த கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்றது 10 சென்டிமீட்டர் பெர் அவர், ஒரு மணி நேரத்துல 10 சென்டிமீட்டர் மழை பெய்தால் அது கிளவுட் பர்ஸ்ட்ன்ற டெஃபினிஷன்ல வரும். இத்தனை நாள் நம்ம வந்து அது மலைப்பகுதிகளில் மட்டும்தான் வரும்னு ஒரு எண்ணம் இருந்தது. இப்போதெல்லாம் நமக்கு மழை மானிகள் நிறைய நம்ம போட்டதுனால, நிறைய தரவுகள் நமக்கு வர்றதுனால, ஆட்டோமேட்டிக்கான சில ஸ்டேஷன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு அந்த கண்டினியூஸ் ப்ரொஃபைலும் நமக்கு கிடைக்குது. அதனால நம்மளால இந்த இடத்துலையும் ஒரு 10 சென்டிமீட்டர் பெர் அவர் விட ஜாஸ்தியான மழை கிடைத்திருக்கிற ஒரு டேட்டா நமக்கு கிடைக்குது. ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? ஓரளவுக்கு சொல்ல முடியும். இந்த மாதிரி நல்ல ஒரு இப்ப இன்றைக்கு காலையில இந்த படம் பார்க்க முடியும். இன்றைக்கு கூட காலையில ஒரு இன்டென்ஸ் ஸ்பெல் வந்தது இல்லையா, ஒரு 11:30 இருந்து 12 மணி. அதுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சிஸ்டம், அதாவது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்த மாதிரி உருவாகும் பொழுது அதற்கான ஸ்ட்ரீமர்ஸ்னு சொல்லுவோம். அது ஆங்கிலத்துல ஸ்ட்ரீமர்ஸ் அப்படின்னா லைன் ஸ்குவால்ஸ்னு வரும். அது அந்த மாதிரி மேகக்கூட்ட அமைப்பு வந்து உங்களுக்கு அப்புறமா இதுல பாத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரீமர்ஸ், அதாவது கடல்ல இருந்து அந்த நார்த் ஈஸ்டர்ன் டிரெக்ஷன்ல இருந்து உங்களுக்கு மாய்ஸ்சர் ஃபீட் வரும்போது இந்த மாதிரி ஒரு லைன் ஸ்குவால் டைப், அதாவது ஒரு வடகிழக்கிலிருந்து தென்மேற்குக்கு ஒரு கோடு மாதிரி பாக்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து மழை இடிமுகில் மின்னலோடு கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்யும். இந்த மாதிரி மேகக்கூட்ட அமைப்புல வந்து இடைவிடாமல் உங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும். இப்ப அந்த மாதிரி வந்து இப்ப கடல்ல சில சமயம் அது கடல்ல நிறைய மழை பொழிவை கொடுத்துட்டு லேண்ட்ல கொஞ்சம் குறைச்சலா வரும். மோஸ்ட்லி வடகிழக்கு பருவமழை காலத்துலன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆராய்ச்சி கட்டுரைகள் பல இருக்கு. கடல்ல தான், அதாவது கரையை ஒட்டி கடலிலே தான் மிகவும் அதிகமான மழை பொழிவு இருக்கிறது. அதுல ஒரு பெர்சன்டேஜ் தான் நமக்கு மழை வருகிறது. சென்னைக்கு என்னைக்கு ரெட் அலர்ட்? சென்னைக்கு ரெட் அலர்ட் நம்ம தரல இல்லையா? கனமழை ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்துருக்கோம். சரியா? ஓகே, தேங்க்யூ மேடம். But together is fine, ma'am, today. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதாகவும், தமிழகத்தில் இயல்பை விட 59% அதிகமாக வடகிழக்கு பருவமழை பெய்துள்ளது எனவும், இன்று 8 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா செய்தியாளர்களின் சந்திப்பின் போது தெரிவித்தார். அதனை பார்த்தோம்.